வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வருமாறு ஸ்பெயின் முதலீட்டாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என உறுதி. தமிழ்நாட்டில் தொழில்களை துவங்க வரும் முதலீட்டாளர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு தமிழ்நாடு அரசு காத்திருக்கிறது. ஸ்பெயினை தொடர்ந்து அமெரிக்கா, ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டுக்கான தொழில் முதலீடுகளை ஈர்க்க திட்டம். செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை அடுத்த மாதம் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். 200 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருந்தும் இலாகா இல்லாத அமைச்சராக தொடர்வது ஏன் என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கேள்வி. சொத்து குவிப்பு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதியின் கோரிக்கையை நிராகரித்த உச்சநீதிமன்றம். உயர்நீதிமன்றத்தில் பிப்ரவரி 5 முதல் நடைபெறவுள்ள விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்க மறுப்பு. தூத்துக்குடியில் மீண்டும் கனிமொழி போட்டியிடுவார் என நிர்வாகிகளிடம் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு சூசகம். கன்னியாகுமரி தொகுதியை மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்க அம்மாவட்ட திமுக நிர்வாகிகள் சம்மதம். மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விரும்பும் தொகுதிகளுக்கான பட்டியலை தயார் செய்த மதிமுக. விருதுநகர், திருச்சி, கடலூர், ஈரோடு, காஞ்சிபுரம், மயிலாடுதுறை தொகுதிகளில் 2இல் போட்டியிட திட்டம். அடுத்த நிதியாண்டுக்கான பாமகவின் நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டார் பாமக நிறுவனர் ராமதாஸ். வேளாண் துறைக்கு தமிழ்நாடு அரசு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தல். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்த அமைச்சர் சிவசங்கர் காலில் விழுந்த பெருங்களத்தூர் பெண் வியாபாரிகள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தால் தங்களது வாழ்வாதாரம் போய்விட்டதாக குமுறல். தலைமறைவானதாக கூறப்பட்ட ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ராஞ்சி திரும்பினார். அமலாக்கத்துறை சமன் குறித்து அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை. தவறான தகவல் தெரிவித்த விவகாரத்தில் நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார் நடிகர் இளவரசு. பாண்டி பஜார் காவல் நிலையத்தில் 2022ஆம் ஆண்டு மார்ச் முதல் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் வரை பணியாற்றிய ஆய்வாளர்கள் ஆஜராக உயர்நீதிமன்றம் உத்தரவு. கடலூர் சிங்காரத்தோப்பு மீனவர் கிராம பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் மோதல். இரு தரப்பினர் கடுமையாக தாக்கிக் கொண்டதால் பதற்றம். சென்னையில் இயக்கப்படும் ஆட்டோக்களின் எல்லை வரம்பை நீட்டித்து போக்குவரத்து துறை ஆணையர் உத்தரவு. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களுக்கும் இயக்க முடியும் என அறிவிப்பு. பழனி கோயிலில் இந்து அல்லாதோர் கொடிமரம் தாண்டி நுழைய அனுமதி இல்லை. உயர்நீதிமன்ற கிளை அதிரடி உத்தரவு. சென்னையில் பிரேமலதாவுடன் திமுக எம்பி கனிமொழி சந்திப்பு. விஜயகாந்த் மறைவுக்கு ஆறுதல் கூறி படத்திற்கு மரியாதை செலுத்தினார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த கோரிக்கை. தமிழ்நாடு முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம். கோவை மை V3 ஆட்ஸ் நிறுவனத்தின் மீது செங்காநல்லூர் போலீசார் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு. நீலாம்பூர் பகுதியில் நேற்று சட்டவிரோதமாக கூடியதால் நடவடிக்கை. சண்டிகர் மேயர் பதவியை கைப்பற்றியது பாரதிய ஜனதா. காங்கிரஸ் ஆதரவுடன் போட்டியிட்ட ஆளும் கட்சியான ஆம் ஆத்மியின் வேட்பாளர் தோல்வி.
சண்டிகர் மேயர் தேர்தலில் பாஜக முறைகேடு செய்துள்ளதாக ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு. தேர்தல் நடத்தும் அதிகாரியை கைது செய்ய நாடாளுமன்ற உறுப்பினர் ராகவ் சத்தா வலியுறுத்தல். கேரளாவில் பாஜக பிரமுகர் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் 15 பேருக்கு மரண தண்டனை. PFI மற்றும் SDPI அமைப்பினருக்கு தண்டனையை அறிவித்தது மாவேலிக்கரை நீதிமன்றம். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு 10 ஆண்டுகள் சிறை. அலுவலக ரகசியத்தை வெளியே தெரிவித்த வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பு. தமிழ்நாட்டில் மின்சார வாகன உற்பத்தி, தகவல் தொழில்நுட்பம், வான்வெளி மற்றும் பாதுகாப்பு துறைகளில் முதலீடு செய்ய வேண்டும் என்று ஸ்பெயின் நாட்டின் முதலீட்டாளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார். தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அதன் ஒரு பகுதியாக ஸ்பெயின் நாட்டின் மேட்ரிட் நகரில் நடைபெற்ற ஸ்பெயின் தொழில் அமைப்புகள் மற்றும் பெரும் தொழில் நிறுவனங்களின் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், ஐரோப்பிய ஒன்றியத்தில் 4வது பெரிய பொருளாதாரமாக ஸ்பெயின் திகழ்வதைப் போல இந்தியாவின் 2வது பொருளாதாரமாக தமிழ்நாடு திகழ்வதாக கூறினார். இந்த 2 பொருளாதாரங்களுக்கும் நிறைய தொடர்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்தார். கெஸ்டாம்ப், கமேசா, ரோக்கா உள்ளிட்ட முக்கிய ஸ்பானிய நிறுவனங்கள் இந்தியாவில் தற்போது செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் விதமாக தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அழைப்பு விடுத்தார். 130க்கும் மேற்பட்ட ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் நமது திட்டங்களை நிறுவியுள்ளது தமிழ்நாட்டு முதலீட்டுக்கான சிறந்த சூழல் அமைந்துள்ளதற்கு இது ஒரு சான்று. இதன் தொடர்ச்சியாக ஸ்பெயின் நிறுவனங்களும் தமிழ்நாட்டை நோக்கி வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாகனங்கள், குறிப்பாக மின் வாகனங்கள், மின்னணு கருவிகள், தோல் பொருள்கள், தோல் அல்லாத காலணிகள், ஆடைகள் போன்றவற்றிலும் உற்பத்தியிலும் தகவல் தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, உயர் மருத்துவ சேவைகள் போன்ற பல்வேறு துறைகளிலும் இந்தியாவின் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகின்றது. இந்த துறைகளிலும் வான்வெளி மற்றும் பாதுகாப்பு, உயிர் அறிவியல் மற்றும் உயிரிய தொழில்நுட்பம், மருந்துகள், உணவு பதப்படுத்துதல், உப்பு நீக்கம் மற்றும் நீர் சுத்திகரிப்பு ஆகிய துறைகளில் உங்களின் மேலான முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஸ்பெயின் முதலீட்டாளர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டில் தொழில்களை தொடங்க வரும் முதலீட்டாளர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய தமிழ்நாடு அரசு காத்திருப்பதாக கூறிய முதலமைச்சர், முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா, ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செல்ல இருப்பதாக தெரிவித்தார். இதற்கு முன்பு ஐக்கிய அரபு நாடுகள், ஜப்பான், சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்துள்ளேன். தொடர்ச்சியாக அமெரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு செல்ல இருக்கிறேன்.